தமிழ் மக்களுக்கு வணக்கம். வளையல் திருடன் திமுக அப்படின்ற அந்த வீடியோவை பார்த்துவிட்டு பயங்கரமா ரோஷம் வந்து திமுக இன்னொரு ரோஷம் வருது பாருங்களேன். வந்து இவர்கள் ஒரு விளக்கத்தை வேற கொடுத்துருக்காங்க. அந்த உடன்பிறப்பான உளுத்தம் பருப்பு அந்த பொறுக்கி பைய ஒரு விளக்கம் கொடுக்குறான். அது என்ன விளக்கம் தெரியுமா? பாருங்க. லேட்டா போறேன். லேட்டா போய் அங்க ஒரு இடத்துல போய் நிக்கிறேன். நான் நின்ற காரணத்தால எனக்கு பின்னாடி இருந்த மகளிர் கொஞ்சம் பேர் மறைக்கப்படுறாங்க, தெரியாம போயிருது. அதனால என்ன பண்ண, என்னுடைய சகோதரிய, அதாவது நகராட்சி மன்றத்தினுடைய தலைவரை கைய பிடிச்சி வாங்க முன்னாடின்னு இழுத்து விட்ட ஒரு காரணத்துக்கு அதை ஒரு சில தனியார் தொலைக்காட்சிகள் ட்ரோல் பண்ணி தேவையில்லாத அவதூறான வளையல் திருடுறேன் அப்படி திமுக அப்படின்னா தேவையில்லாம அரசியல் விமர்சனமும். ஏண்டா இதெல்லாம் ஒரு விளக்க கருணாநிதின்னு வேற கொண்டு வரியா நீ? அந்த பொண்ணுடைய வளையலை நீ எடுக்கிற, அது ரொம்ப தெளிவாக தெரியுது. அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய கையை தடவற இந்த சாக்கில் பக்கத்தில் இருக்கிற பொம்பளை தடுத்து விடுறாங்க, இந்த மாதிரி வேலை பண்ணாத அப்படின்ட்டு. அது மட்டும் இல்லாமல் எதிர இருக்கிற உன்னோட சக பொறுக்கி, அவன் ஒரு பொறுக்கி கூட்டாளி, அவன் வந்து சொல்கிறான், ஏய் கேமரா இருக்குது, கேமராக்கு முன்னாடி இதெல்லாம் நீ பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு. இது எல்லாமே நடக்குது. இது எல்லாமே நடக்கும் பொழுதெல்லாம் உனக்கு வந்து தப்புன்னு தெரியல. தப்புன்னு தெரியலாம் இல்லை, தப்புன்னு தெரிஞ்சுதான் நீ பண்ணுற. அயோக்கிய பயலுங்க தானே நீங்கள். ஆனால் விளக்கம் ஒன்று கொடுத்தா பாரு உன் தலைமை மூஞ்சி மாதிரி. அதாவது இவர் வந்து அப்படியே கையை பிடித்து முன்னாடி வா என்று அழைத்தாராம். ஓட்டு பொம்பளைங்களை நினைச்சா ஒத்துப்பியாடா நாயே? பண்ணது அயோக்கியத்தனம், கேப் மாதிரித்தனம், மொள்ள மாதிரித்தனம். அதுவும் பட்ட பகலில் அத்தனை பேர் இருக்கும் பொழுது உனக்கு என்ன வேலை? அவங்க தான் முன்னாடி நின்றுட்டு இருக்காங்களே ஏற்கனவே. நீ அங்கே கூடியது எதுக்கு? அதுவும் என்ன உறுதிமொழி எடுத்துக்கிறானுங்களாம் இவனுங்க. இந்த உறுதிமொழி எடுத்துக்கும் பொழுது இவருக்கு அப்போ தான் அக்கறை வருதான். அந்த பொம்பளை வந்து பின்னால் நிற்கிறாங்க, முன்னால் நிற்கலன்னு என்ன கதை விட்றான் பாருங்க. அதாவது கேமரா அத்தனையும் பார்த்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு அயோக்கியத்தனத்தை செய்துவிட்டு அதையே இப்படி நியாயப்படுத்துகிறானுங்க இந்த கயவாளிகள் என்றால், இந்த காவாளிகள் என்றால். நீங்கள் யோசித்து பாருங்கள், கேமரா இல்லாத பொழுது இவர்கள் என்னென்னலாம் அட்டுழியர்களும் செய்திருப்பார்கள். அப்பட்டமா எல்லாம் தெரியுது, நமக்கு தெரிஞ்சு நம்ம கண்ணு முன்னாக்கு தெரிந்தே இதை செய்கிறார்கள் என்றால் யோசிச்சு பாருங்க. இதுக்கு இந்த விளக்கத்தை எப்படி கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா? இதே விளக்கத்தை தான் பல ஆண்டுகளுக்கு முன்னர் இவர்களுடைய தலைவரும் கொடுத்தார். என்னன்னு? மகளின் தாயார். புதிய விளக்கம். மனைவி, துணைவி, இணைவி, மகளின் தாயார். அதனால மகளின் தாயார், நான் உறவு கொண்டேன், உறவு கொண்டதனால் பிறந்தவர் அப்படின்னு சொல்றது உனக்கு என்ன கூச்சம்? அதுதான் தவறை செய்துவிட்டு அதை மறைப்பதற்கு இப்படி ஒரு சாக்கை சொல்வது. இதை இவங்களுக்கு ஒன்றும் புதுசு கிடையாது. ஊழல் செய்தாலும் இவர்கள் இப்படித்தான். அதாவது எறும்பு வந்து இது இப்போ சர்க்கரையை தின்னுடுச்சு, மூட்டையை வந்து கரையான் அரிச்சிருச்சு அப்படின்னு சொன்ன அதே கதை தான். கூவத்தில் முதல மிதக்கிறதன் காரணமாக நான் வந்து அதை சுத்தம் செய்வதற்காக போட்ட அந்த கோடிகள் எல்லாம் வந்து எதுவும் செய்ய முடியாமல் போய்விட்டது. மொத்தமாக அந்த கோடிகளை முழுங்கியது இந்த ஊழல் முதலை தான். அதனால தான் விதியின் விளையாட்டு. அந்த கூவக்கரையிலேயே கொண்டு போய் போச்சானுங்க. அது வேற. அவர் வந்து இறந்த பின்னும் போராடுகிறார். செத்தும் புழுகினான்றதான் நான் ஆரம்பத்துலேருந்து சொல்கிறேனே. அவன் தான் நீதிமன்றத்தில் போய் வில்சன் என்ன சொன்னாப்புல, என்னை வந்து மரீனா கடற்கரையில் புதைக்கல, என்னை வந்து கூவக்கரையில் தான் புதைக்கிறாங்க. அண்ணா சமாதியுடன் மரீனா கடற்கரை முடிந்து விடுகிறது. அண்ணா சமாதிக்கு பின்னால் இருக்கக்கூடிய அந்த இடம் வந்து கூவக்கரைக்கு சொந்தமானது. அதனால் கூவக்கரையில் தான் என்னை புதைக்கிறார்கள்னு செத்தும் புழுகிய கருணாநிதி. அந்த வழித்தோன்றர்களாக வந்த இவர்கள் கையை பிடித்து இழுப்பதோ, சில்மிஷம் செய்வதோ, இடுப்பை கிள்ளுவதோ, இதெல்லாம் இந்த கழக கண்மணிகளுடைய கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு இல்லை தட்டுப்பாடு. அதனால் இவர்கள் எதை வேண்டுமானாலும் செய்வார்கள். அதுக்கு ஒரு வியாகியானமும் கொடுப்பார்கள். பஜ்ஜி கடையில் நுழைஞ்சு குஸ்தி சண்டையில் ஈடுபடுவாங்க, பிரியாணி கடையில் நுழைந்து பாக்ஸிங் போடுவாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் இவர்கள் அடாவடிகளை செய்வார்கள். இந்த அடாவடிகளுக்கு ஒரு புது வியாகியானத்தை கொடுப்பார்கள். எப்படி அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடந்த அந்த ஞானசேகர், யார் அந்த சார் ஞானசேகர், அந்த விவகாரத்தில் எப்படி ஸ்டாலின் வந்து ஒரு புதிய விளக்கத்தை கொடுத்தார் சட்டமன்றத்தில். அவர் கட்சி உறுப்பினர் இல்லை, அவர் கட்சி அபிமானி அப்படின்னு சொல்லிட்டு. இப்படி இந்த பேமானிகள் தங்கள் இஷ்டம் வந்த போக்கில், பணம் போன போக்கில் விளக்கங்களை கொடுப்பார்கள். நாம் எல்லாம் கேனையனுங்க, இதையெல்லாம் கேட்டுக்கிட்டு இருப்போம். இது வரைக்கும் அவன் மீது நடவடிக்கை எடுக்கவில்லை. வேறு ஏதாவது ஒரு கட்சியாக இருந்தால் இந்நேரத்திற்கு அவன் மீது நடவடிக்கை பாய்ந்திருக்கும். ஆனால் இங்கே அதற்கான சாத்தியக்கூறுகளே கிடையாது. மகளிர் அணி கூட்டத்தில் கனிமொழியுடைய கண் முன்னரே நடந்த அந்த கேவல விஷயத்தில் தற்காலிகமாக வெளியேற்றப்பட்டார்கள் என்று சொல்லப்பட்டவர்கள் மீண்டும் சேர்த்து கொள்ளப்பட்டார்கள். அதே மாதிரி நம்ம ஐஸ் ஃப்ரூட் பெரிய கருப்பை நம்ம எல்லாருக்கும் தெரியும் என்ன நடந்ததுன்னு. அது மொத்த வீடியோவும் வெளியே வந்துச்சு. அப்போது அவருடைய கட்சியுடைய ஒரு பெண்
அவங்க பாவம் அவங்க வந்து கட்சி இதில் இருக்காங்க, பொறுப்பில் இருக்காங்க, அவரிடம் தவறாக நடந்து கொண்டார் அப்படின்னு அந்த வீடியோ வெளியே வந்த பொழுது இதற்கு ஒரு குழு அமைக்கப்பட்டது. எப்படி ஸ்டாலின் இப்போ ஆட்சி இருக்கும் பொழுது குழுவாக அமைச்சிட்டு இருக்காரு இல்லையா, அந்த மாதிரி அப்பொழுது ஒரு குழு அமைக்கப்பட்டது, விசாரணை குழு. தலைமை யார் தெரியுமா? நம்ம கனிமொழி அவர்கள். ஏன்னா இன்னைக்கு வியாக்கியானம் எல்லாம் பேசுகிறாங்கல்ல, சீமானுடைய வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் எப்படி வந்து அவர்கள் எல்லாம் வந்து இதையெல்லாம் சகித்து கொண்டு இருக்கிறார்கள்னு. நீங்கள் எப்படி சகித்து கொண்டு இருந்தீர்கள் கருணாநிதி என்கிற இழிபிரவியை? நீங்கள் எப்படி சகித்து கொண்டிருக்கிறீர்கள் ஸ்டாலின் என்கிற நபரை? நீங்கள் எப்படி சகித்து கொண்டிருக்கிறீர்கள் இந்த உதவாநிதி என்கிற நபரை? இவர்களையெல்லாம் நீங்கள் சகித்து கொண்டிருப்பீர்கள். உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய, அதாவது உங்களுடைய எக்ஸ்டெண்டட் ஃபேமிலி என்று அழைக்கப்படுகின்ற கருணாநிதி மனைவிகளின் மகன்களான முத்து ஆரம்பித்து செய்த அட்டூழியங்கள், கேவலங்கள், அசிங்கங்கள், இதையெல்லாம் எப்படி சகித்து கொண்டிருந்தீர்கள்? கருணாநிதி பேசிய பேச்சையெல்லாம் நீங்கள் எப்படி சகித்து கொண்டிருந்தீர்கள்? ஏன் இந்த ஸ்டாலின் பேசிய பேச்சையெல்லாம் நீங்கள் எப்படி சகித்து கொண்டிருந்தீர்கள்? இந்த உதவாநிதி பேசிய பேச்சையெல்லாம் நீங்கள் எப்படி சகித்து கொண்டிருந்தீர்கள்? அதையெல்லாம் உங்களால் சகித்து கொள்ள முடிகிறது. சீமானை அவர் வீட்டு பெண்கள் சகித்து கொள்ள எப்படி முடிகிறது என்று கேட்பதற்கு உங்களுக்கெல்லாம் நான் கூசலையா? பாவாடையை தூக்கிப்பார் என்று சொன்னவனையெல்லாம் தூக்கி கொண்டாட முடிந்தது அல்லவா உங்களால்? அன்றைக்கு உங்களுக்கு நான் கூசலையா? சட்டமன்றத்தில் ஒரு பெண் உறுப்பினரை பார்த்து கேட்கின்ற கேள்விதானா அது? பால்கனி பாவை என்று செல்வி ஜெயலலிதா அவர்களை பற்றி பேசிய பொழுது உங்கள் நா கூசலையா? அல்லது அவரை பார்த்து கேட்க வேண்டும் என்று உங்களுக்கு தோணலையா? ஏன்பா இப்படிலாம் பேசுறீங்க, நம்ம வீட்லேயும் பொம்பளைங்க இருக்காங்கல்ல, நாம இப்படிலாம் பேசலாமா என்று உன்னால் கேட்க முடியவில்லையா அப்படின்ற கேள்வி வருதில்ல. ஏனென்றால் கனிமொழி அவர்களுக்கு தெரிய வேண்டும் என்பதற்காக ஒரு சம்பவத்தை சொல்கிறேன். நான் விழுப்புரத்தில் ஒரு கூட்டம், பொதுக்கூட்டம், ஏற்கனவே நான் பதிவு பண்ணியிருக்கேன், திரும்பவும் பதிவு பண்ணுறேன். விழுப்புரத்தில் ஒரு பொதுக்கூட்டம். பொன்முடி அப்போ அமைச்சர் யார்? இந்த செம்மன் திருடன் பொன்முடி அப்போ அமைச்சர். 2006 2011 ஆட்சி காலம். அந்த காலத்தில் அவன் வந்து பேசுகிறான் மேடையில், ஏய் ஜெயலலிதா, என் தலைவன் எப்படிப்பட்டவன் தெரியுமா? 9 வயது 11 வயது 9 வயது இந்த காலகட்டத்தில் என் தலைவன் கொடியை பிடித்து கொண்டு தெருவில் நடந்து கொண்டிருந்தான். நீ என்ன செய்து கொண்டிருந்தாய்? நீயும் உன் தாயாரும் தலையணை பாயை தூக்கி கொண்டு தெருவில் நடந்து கொண்டிருந்தீர்கள் அப்படின்னு பேசுகிறான். மிக கேவலமாக அர்த்தம் பொருத்தி பேசுகிறான். இந்த பேச்சு உடனேயே கொதித்து போன அப்போ நம்ம மருது அழகராஜ் அவர் தான் சாட்சி, நான் பொய் சொல்லலை, அவர் இருக்காரு, அவரை நீங்கள் கேட்டுக்கலாம், அவரை வெரிஃபை பண்ணிக்கலாம். அவர் எழுதுகிறார், அப்பொழுது நமது எம்ஜிஆர் இருக்கிறார், அவர் எழுதுகிறார். அம்மா அப்போ கொடநாட்டில் இருக்காங்க, அவங்களுக்கு தெரியாது இந்த விஷயம். அப்போ எழுதுகிறார், இந்த மாதிரி கருணாநிதி குடும்பத்து பெண்கள் அப்படின்னு சொல்லி எழுதிடுறார் கட்டுரை. யாருக்குமே ஒரு கொதிப்பு வரும் இல்லை, என்னோட தலைமையை பற்றி இப்படி பேசுவீங்களான்னு. அப்படி எழுதிடுறார். எழுதின உடனேயே மருது அழகராஜை கொடநாட்டிலிருந்து கைபேசியில் அழைத்து கண்டித்தவர் செல்வி ஜெயலலிதா. அவங்க வீட்டு பெண்களை பற்றி நீ எப்படி பேசலாம்? நான் ஒரு பெண் ஒரு பத்திரிகையை நடத்துகிறேன், அந்த பத்திரிகையில் உட்காந்துக்கிட்டு நீ எப்படி இது மாதிரி பேசலாம் அப்படின்னு. அதற்கப்புறம் மருது அழகராஜ் அவருக்கு விளக்கத்தை கொடுக்கிறார். என்ன அப்படின்னா, இந்த மாதிரி இல்லைம்மா, அம்மாவை பற்றி பேசினா பரவாயில்ல, அம்மாவை பற்றி பேசினாங்கன்னு உடனே ஃபோனை வச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் அவங்க விசாரித்து அது உண்மை என்று தெரிந்த உடனே மருது அழகராஜை அழைத்து பாராட்டினார். அப்போது இனிமேல் இந்த மாதிரி எழுதக்கூடாது என்றும் சொல்கிறார். அப்போது அந்த கண்ணியம் என்பது உன்னுடைய கட்சியில் விட்டுருங்க, உன் குடும்பத்தில் யாராவது கடைபிடித்திருக்கிறார்களா? எவ்வளவு கேவலமாக பேசியிருக்கிறாங்க ஒவ்வொருத்தரும். கருணாநிதி துவங்கி இந்த உதவாநிதி வரைக்கும் எவ்வளவு கேவலமாக பேசியிருக்காங்க. அப்பொழுதெல்லாம் நீங்கள் வாய் மூடிட்டு இருந்தீங்களா? இப்பொழுதும் சொல்கிறேன், இந்த பொறுக்கி ஒரு சராசரி திமுக காரன் என்ன செய்வானோ அதைத்தான் செய்திருக்கிறான். வளையலை உருவுவது, கையை தடவுவது, முடிந்தால் இடுப்பை கிள்ளுவது, சில்மிஷம் செய்வது, இதெல்லாம் திமுக காரணங்களுக்கு இருக்கக்கூடிய இயல்பான புத்தி. இதை நீங்கள் முதல்ல புரிஞ்சுக்கோங்க. உங்களுடைய கூட்டத்திலேயே இது நடந்திருக்கு. அதனால கனிமொழி அவர்களே, இந்த அறிவுரையெல்லாம் முதலில் உங்கள் கட்சிக்காரர்களிடம் சொல்லிவிட்டு மற்ற கட்சிக்காரர்களிடம் வாருங்கள் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.